இஃப்தார் சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. மல்லி இலையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கை வச்சு கலந்து விட்டுருங்க. நல்லா ஈவனாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு எப்போவுமே நம்ம சப்பாத்தி செய்வோம்ல, அதே டவ் தான். அதே கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. முடிஞ்சளவு நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம மொத்தமாகவே எல்லா ஸ்நாக்கையும் ஒரே இதிலே செஞ்சிடலாம். அதனால் பெரிய சப்பாத்தி மாவு உருண்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நீங்கள் நார்மல் சப்பாத்தி எப்படி போடுவீங்களோ அந்த அளவுக்கு அதே மாதிரி போட்டால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை நடுவில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. முடிஞ்சளவு கை வச்சு எல்லா பக்கமும் இந்த மசாலா வரணும். அதுக்காக நல்லா கையை வச்சு அழுத்தி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மெதுவாக சப்பாத்தியை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாவு இதில் நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு அதில் வச்சு தான் நம்ம செய்கிறோம். இது பொறுமையாக அப்படி ரோல் பண்ணுங்கள். எப்பவும் இருக்கிற ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாமல் இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா நீளமாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு கட் பண்ணலாம். நூல் வச்சு கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நூல் வச்சு இந்த மாதிரி லைட்டாக இழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அழகாக இந்த மாதிரி கட் ஆகிடுது பார்த்திங்களா? உள்ள உங்களுக்கு அழகாக ரோல் மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மற்ற மாவையும் நம்ம துண்டு போட்டு எடுத்துக்கலாம். நூலை வச்சு 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தா போதும். அழகாக கட்டாகி வந்துடும். அவ்வளோதான். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது பார்த்திங்களா? ஓகே, எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை லைட்டாக கையை வச்சு அழுத்தி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலா வெளியே வராமலும் இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே லைட்டாக கோட் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கோதுமை மாவு மிக்சர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோதுமை மிக்ஸில் இந்த ரோலை நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சது தான். கோதுமை மட்டும் வேகணும். டக்குன்னு செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயில் போட்டு கடகடன்னு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா ஸ்பைஸியாக சாஃப்டாக இருக்கும். இதை மறக்காமல் செய்யுங்க. சமோசாவிலேயே இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்தியன் ஹோம் மேக்கர் அட்வென்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.